அத்தியாயம் 114 யோனின் இருப்பிடம். பார்த்திபன், கபிலன் மற்றும் தரன் சுரங்க பாதையில் நுழைந்தபோது 9வது மாடியின் பாதுகாவலர் யோன் மேகங்களுக்கு இடையில் மறைந்திருந்த ஒரு பெரிய மேகப்படுக்கையில் அமர்ந்திருந்தார். அவர்கள் சுரங்க பாதைக்குள் நுழைவதைக் கண்ட அவர் தான் குடித்துக் கொண்டிருந்த தேநீரை கிட்டத்தட்ட துப்பிவிட்டார். அவங்க என் தங்குமிடத்தைக் கண்டுபிடிச்சுட்டாங்களா? அதிர்ச்சியுடனும் அவநம்பிக்கையுடனும் அவர் கூச்சலிட்டார். யோன் சொன்னபோது தான் புதையல்களை வைத்த இடத்தை மறந்துவிட்டேன் என்று கூறினார். அவர் உண்மையில் இந்த தளத்தை வடிவமைக்கவில்லை, ஏனென்றால் அவர் ஒரு திருப்புமுனைக்கு அருகில் இருப்பதாக உணர்ந்தார். ஆனால் அவர் ஒரு எஸ் தரவரிசை போர்வீரராக இருந்தார். அவருக்கு எப்படி இவ்வளவு மோசமான நினைவகம் இருக்க முடியும்? கோபுரத்தின் பாதுகாவலர்களில் அவர் மிகவும் பலவீனமானவராக இருந்தபோதிலும் அவருக்கு மிகச் சிறந்த நினைவாற்றல் இருந்தது. கபிலன் மற்றவர்களும் 9வது மாடிக்கு வந்தபோது அவர் தரையை வடிவமைக்கப் போனார். ஆனால் அப்போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றி புதையல்களைக் கண்டுபிடிக்கச் சொன்னார். அவர்களால் என் தங்குமிடத்தைக் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தேன். 1 மாதத்திற்குப் பிறகு அவர்கள் கோபுரத்தை விட்டு வெளியேறும்போது நான் அவர்களுக்கு ஒரு புதையலைக் கொடுப்பேன். ஒரே நாளில் அவங்க என் தங்குமிடத்தைக் கண்டுபிடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யோன் சத்தமாக கூச்சலிட்டான். 9வது தளம் முதல் 3 தளங்களை விடக் குறைவாக இருந்தது. ஆனால் அது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் அகலம் கொண்டது. ஒரே நாளில் அதை எப்படிக் கண்டுபிடித்தார்கள்? யோன் தன்னை உள்ளுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டார். அவரது உலகக் கண்ணோட்டம் மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் பின்னர் அவர் சிரித்தார். அவர்கள் என் இருப்பிடத்தைக் கண்டுபிடித்தாலும் பரவாயில்லை. உள்ளே ஆயிரக்கணக்கான அறைகளும் பொறிகளும் உள்ளன. நான் புதையல்களை வைத்த அறையை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிரிப்புடன் யோன் கையை அசைத்தார். அவருக்கு முன்னால் ஒரு பெரிய வெளிப்படையான திரை தோன்றியது. திரையின் உள்ளே 3 உருவங்கள் காணப்பட்டன. அந்த உருவங்கள் கைல், பார்த்திபன் மற்றும் தரன். பாறையைத் தள்ளிய பிறகு அவர்கள் எச்சரிக்கையுடன் நிலத்தடிக்குச் சென்று கொண்டிருந்தனர். யோன் ஆர்வம் நிறைந்த கண்களுடன் அந்த உருவங்களைப் பார்த்தான். அவன் வசிப்பிடத்திற்குள் அவை எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் என்பதைப் பார்க்க விரும்பினான். அதே நேரத்தில் கபிலனும் மற்றவர்களும் சுரங்கப்பாதைக்குள் நுழைந்த பிறகு முன்பு உருட்டப்பட்ட பெரிய பாறை நகர்ந்து சுரங்கப்பாதை நுழைவாயிலை மூடியது. தரம் கண்களை விரித்து அவசரமாக பாறையை நகர்த்த முயன்றான். ஆனால் அது அதன் இடத்தை விட்டு நகரவே இல்லை. அடடா, நாம இப்போ வெளியே போக முடியாது. பார்த்திபன் பாறையைத் தள்ள முயன்றார். ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவரும் கைவிட்டார். இப்போதும் நாம் திரும்பிச் செல்ல முடியாது. படிக்கட்டுகள் வழியாக கீழே நகர்வதைத் தொடரலாம், பார்த்திபன் சொன்னார். தரனும் கபிலனும் தலையசைத்தனர். அவர்களுக்கு வேறு வழியில்லை என்பது போல் தெரிகிறது. எச்சரிக்கையுடன் அவர்கள் நகர்ந்து குறுகிய படிக்கட்டுகளில் சுமார் 5 நிமிடங்கள் நடந்த பிறகு படிக்கட்டுகளின் முடிவை அடைந்தனர். குறுகிய சுரங்கப் பாதையை விட்டு முதலில் வெளியேறியவர் தரன். சுரங்கப் பாதையிலிருந்து வெளியே வந்ததும் அவர் சிறிது அதிர்ச்சியடைந்தார். பார்த்திபனும் கபிலனும் அதிர்ச்சியடைந்த முகபாவனைகளைக் காட்டினர். அவர்களுக்கு முன்னால் 100 மீட்டர் பரப்பளவில் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. மண்டபத்தின் தரை எந்த தூசியும் இல்லாமல் பல வண்ண ஓடுகளால் மின்னியது. மண்டபத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் பலவிதமான சிலைகள் இருந்தன. சிலைகளை ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டே பியா மண்டபத்தைச் சுற்றி பறக்க ஆரம்பித்தாள். மூவரில் கபிலன்தான் முதலில் மண்டபத்திற்குள் நுழைந்தான். அவன் சாதாரணமாக சில அடிகள் நகர்ந்து சிலைகளைப் பார்த்தேன். வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த மொத்தம் 15 சிலைகள் இருந்தன. 3 சிலைகள் அரை மனிதர்களைப் போன்ற உருவங்களையும், 3 எல்வ்ஸ், 3 குளர்கள் மற்றும் 3 சிலைகள் மனித உருவங்களையும் காட்டின. கபிலன் கடைசி 3 சிலைகளைப் பார்த்தபோது அது முன்பு பார்த்திராத ஒரு இனம் என்பதால் அவன் முகம் சுளித்தான். அவற்றின் உடல்கள் மனிதர்களைப் போலவே சரியாக இருந்தன. எல்வ்ஸ் இனத்தைப் போலவே அவற்றுக்கும் கூர்மையான காதுகள் இருந்தன. டெமிமனிதர்களைப் போலவே கொம்புகள் மற்றும் வால்கள் இருந்தன. ஆனால் அவற்றின் கூர்மையான நகங்கள் ஒரு ஆயுதமாக தவறாக கருதப்படும் அளவுக்கு பெரியதாக இருந்தன. 3 சிலைகளின் முகங்களும் ஒரு பயங்கரமான புன்னகையுடன் வளைந்திருந்தன. ஏதோ காரணத்திற்காக கபிலன் அந்த விசித்திரமான சிலைகளைப் பார்த்தபோது அவை ஒரு இருண்ட மற்றும் பயங்கரமான உணர்வைத் தருவதால் அவனுக்கு சங்கடமாக இருந்தது. 3 விசித்திரமான சிலைகளையும் சிறிது நேரம் உற்றுப் பார்த்த பிறகு அவன் சில படிகள் நகர்ந்து எல்வ்ஸின் சிலைகளைப் பார்த்தார்.
எல்ஃப்ஸின் சிலைகளில் ஒன்று ஒரு பெண் உருவத்தைக் காட்டியது. அவள் உயரமாகவும் அழகாகவும் இருந்தாள். அவள் தலையின் மேல் ஒரு அழகான கிரீடம் இருந்தது. கபிலன் அந்தப் பெண்ணின் முகத்தைப் பார்த்தான். அவன் தன் வாழ்க்கையில் பார்த்த மிக அழகான பெண்களில் ஒருத்தி என்று உணர்ந்தான். கபிலன் சுற்றிப் பார்த்துக் கொண்டிருக்கும்போதே தரணம் கூடத்திற்குள் நுழைந்தான். ஆனால் அவன் கால்கள் ஓடுகளில் ஒன்றைத் தொட்டவுடன் அவன் தலைமுடி எழுந்து நின்றது. அவன் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது. ஒரு நொடிக்குள் மண்டபத்தின் கூரையிலிருந்து ஒரு அம்பு நேரடியாக தரனின் தலையை குறிவைத்து பாய்ந்தது. அவர் ஆச்சரியத்துடன் அழுது அம்பை தவிர்க்க முயன்றார். ஆனால் அவர் உடனடியாக எதிர்வினையாற்றினாலும் அம்பு அவரது இடது கையைத் தொட்டது. பார்த்திபன் மற்றும் கபிலன் இருவரும் தரனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவரது இரத்தம் தோய்ந்த கையைப் பார்த்ததும் அவர்களின் கண்கள் விரிந்தன. என்ன நடந்தது? கவலையுடன் கூடிய அலறலுடன் பார்த்திபன் மண்டபத்திற்குள் நுழையப் போனான். ஆனால் தரன் அவசரமாக அவனைத் தடுத்தான். நகராதே. மண்டபத்தின் ஓடுகளுக்கு அடியில் பொறிகள் உள்ளன. பார்த்திபன் தன் இடத்தில் உறைந்து போய் தரனின் கால்களை பார்த்தான். அவன் கால்களுக்குக் கீழே இருந்த சிவப்பு ஓடு சில சென்டிமீட்டர்கள் சாய்ந்து கிடந்தது. தரன் ஓடு மீது காலடி வைத்தவுடன் பொறி செயல்படுத்தப்பட்டதாகத் தோன்றியது. நிலைமையைப் பார்த்த பிறகு மண்டபத்தில் சுற்றி நடந்து கொண்டிருந்த கபிலன் சாதாரணமாக தனது இடத்தில் உறைந்து போனார். அவனது நெற்றியில் குளிர்ந்த வியர்வை தோன்றியது. அடப்பாவி, நான் கிட்டத்தட்ட செத்துப் போயிருப்பேன். தாரன் தனது சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு துணியை எடுத்து தனது காயத்தை சுத்தம் செய்தார். அதிர்ஷ்டவசமாக நான் உடனடியாக எதிர்வினையாற்றினேன். அதனால்தான் காயம் ஆழமாக இல்லை. அவனிடம் எந்த குணப்படுத்தும் மருந்துகளும் இல்லை. பார்த்திபனும் தரனும் எலும்புக்கூடுகளுடன் சண்டையிடும்போது அவற்றைப் பயன்படுத்திவிட்டார்கள் என்பது அவனுக்குத் தெரியும். எனவே இந்த இடத்திற்குள் காயமடைவது மிகவும் ஆபத்தானது. வறண்ட சிரிப்புடன் தரன் தனக்கு சில மீட்டர் முன்னால் நின்று கொண்டிருந்த கபிலனை பார்த்தான். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தரன் பெருமூச்சுவிட்டு கேள்வி எழுப்பினார். சரி, நாம் பொறிகளில் காலடி எடுத்து வைக்க மாட்டோம் என்று நம்பலாம், பார்த்திபன் கூறினார். மேலும் ஹால் மைதானத்தில் சிஸ்டம் மதிப்பீட்டு செயல்பாட்டை பயன்படுத்தினார். ஆனால் அது எந்த தகவலையும் காட்டவில்லை. அவர் மண்டபத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். தரன் முதல் ஓடுதளத்தில் நின்று கொண்டிருந்தார். தொடக்கப் புள்ளியிலிருந்து சற்று தொலைவில் கபிலன் மட்டுமே நின்றான். நமக்கு ஒரு இறைச்சிக் கவசம் தேவை என்று நினைக்கிறேன். இதே போன்ற சிந்தனையுடன் பார்த்திபனும் தரனும் ஒருவரையொருவர் புரிதலுடன் பார்த்துக் கொண்டனர். பின்னர் கபிலனை மின்னும் கண்களால் பார்த்தனர். அதே நேரத்தில் அவர்களின் பார்வையைக் கண்டதும் கபிலன் தனது முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டதை உணர்ந்தார். நான் ஏன் பெரிய பிரச்சனையில் இருப்பது போல் உணர்கிறேன். மண்டபத்தில் பறந்து கொண்டிருந்த பியா கபிலனின் வியர்வை வழிந்த நெற்றியைப் பார்த்து சிரித்தாள். ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டிருந்த மூவரையும் பார்த்துக் கொண்டே அவசரமாக அருகிலுள்ள சிலையின் மேல் அமர்ந்தாள். பியா கபிலனை பார்த்து, கபிலா, இந்த தடவை நீ உயிர் பொழப்பியான்னு பார்ப்போம்.